மிகவும் உன்னதமான தேவன். உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிற போது உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் என்ன சதி திட்டங்களை தீட்டினாலும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து முழுமனதோடு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறபடினால தேவன் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவர். நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனை நம்பி விசுவாசத்தோடு வாழ்ந்திருந்தவங்க எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு ஆயுதத்தையோ கையில் எடுத்துக்கொண்டு போகவே மாட்டாங்க. அவங்களுடைய ஆயுதம் ஒன்றே ஒன்று தான், துதியும் ஆராதனையும் மட்டும்தான். இந்த நாளில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நான் உண்மையும் உத்தமத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிற போது என் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். என் இன்னல்களை நான் ஆராதிக்கிற தேவனவர் நீக்கினாலும் ஸ்தோத்திரம், நீக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம், ஆனால் என்னுடைய ஆராதனை ஒருபோதிலும் குறையாது என்று சொல்லி தேவனை முழு மனதோடு ஆராதியுங்க, முழு உள்ளத்தோடு துதியுங்க. உங்கள் ஆராதனையின் முடிவில் ஆராதனைக்குரியவர் இறங்கி வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? யார் வேணா என்ன வேணா உங்களை பழி சொல்லட்டும், யார் வேணா உங்களை அழிக்க திட்டம் தீட்டட்டும், கூட பழகினவங்களே குழி தோண்டட்டும், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் நடுவிலே இருக்கிறவர் ஆராதனைக்குரிய சர்வ வல்லமுள்ள தேவன். அப்பா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், முழு இருதயத்தோடு உம்மை துதித்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்பா, ஆராதனை நாயகர் நீர், எனக்குரியவர் நீர், என் பாத்திரம் நீர், எனக்கு எல்லாமும் ஆனவர் நீர். அப்பா, உம்மை நம்பி விசுவாசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் தோற்று போவது உமக்கு சித்தமானால், நான் அழிந்து போவது உமக்கு சித்தமானால், என் வாழ்க்கை முடிந்து போவது உமக்கு சித்தமானால் முடிந்து போகட்டும், கவலை இல்லப்பா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உம்மை ஆராதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். ஆராதனையில் சந்தோஷப்பட்டு என் வாழ்வு காலம் மண்ணோடு மண்ணாய் புதைந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சாமி, என்னை நடத்துகிறவர் நீர், என்னோடு கூட இருப்பீர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆராதனைக்குரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்? நீங்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்களா? அவரை விசுவாசமுள்ள ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்களா? எதை பற்றியும் பழி வாங்கங்களை நினச்சி நீங்கள் ஆராதிக்காம, அப்பா நான் ஆராதிக்கிறேன், அவங்களுக்கு இந்த முடிவை கொடுங்கன்னு சொல்லி அப்படியே ஆராதனை இல்லை. அப்பா, நான் ஆராதிக்கிற போது என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னோடு கூட பேச வேண்டும், நீர் என்னோடு கூட இடைபட வேண்டும். இந்த பூமிக்குரிய எல்லா இன்னல்களும் என்னை நெருக்கினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா. பரலோகத்தின் மகிமையினால் என் வாழ்க்கை நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி